அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய்மடி. அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல. இந்த மண்ணில் மகனாக பிறந்து மானமிக்க தமிழ் தாயின் மாரிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை. அதுவே ஒரு பிடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான், ஒரு பேரறிவிப்பு தான். இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்று தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது ஒன்றாவது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள். இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது, வீழ்த்துவது இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கிறீர்கள். காவலர்களிடம், கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் தான் பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? காவல்துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான். எங்களுக்கு அனுமதி தராத, அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடைதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம், போராடுவதற்கான அனுமதியவாது தந்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்களிடம் இருந்தது. விடுதலை பெற்ற நாட்டில் இவர்களில் அந்த ஜனநாயகமும் இல்லை. இவர்களும் போராட மாட்டார்கள், போராடவும் நம்மளை விட மாட்டார்கள். ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை. இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று அதன் கொடியை ஏற்றி ஒரு நாள் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும். அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள். அன்று ஒரு நாள் என் தங்கைகள் எல்லாம், என் தம்பிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது, நீதானே என்னை இந்த குட்டியானையில ஏற்றி விட்ட பையா, நீதானே தம்பி. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள். இதற்கு பெயர்தான் புரட்சி. இதுக்கு உறுதியாக நடக்கும். ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும். நாங்கள் சரியானவர்கள், சரியாதின் பக்கம் நிற்பவர்கள்.